Hello students, last video நம்ம வந்து important concepts and conventions பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் வந்து நம்ம 4 concepts பற்றி discuss பண்ணோம். business entity concept, money measurement concept, going concern concept and cost concept பற்றி நம்ம discuss பண்ணோம். நீங்கள் அந்த வீடியோஸை ஒரு 2 to 3 times நீங்கள் கொஞ்சம் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா அது என்ன கான்செப்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவில் வந்து அடுத்த கான்செப்ட்ஸ் சில கான்செப்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். டியூயல் அப்படின்னா என்னது? டபுள் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? ஸோ டியூயல் ஆஸ்பெக்ட் இருக்கிற கான்செப்ட். இப்போ வந்து ஒரு அக்கௌண்டிங்னாலே ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் அப்படின்றது இருக்கும். அதாவது ஒரு வரவு செலவு அப்படின்றது வந்து ஒரு அக்கௌண்டிங்கில் வந்து இருக்கும். அதுதான் நம்ம டெபிட் கிரெடிட்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் இன்னும் நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படின்றது வந்து இந்த டியூயல் ஆஸ்பெக்டில் தான் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஆர் ஈவெண்ட் ஹேஸ் டூ ஆஸ்பெக்ட்ஸ், தட் இஸ் டியூயல் எஃபெக்ட். ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்பெக்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதுதான் டியூயல் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன வருது, தட் இஸ் வாட் கம்ஸ் இன், எனக்கு மிஷின் வந்து உள்ளே வருது, என்னுடைய பிஸ்னஸ்க்குள்ளே வருது. வாட் கோயிங் அவுட், என்னுடைய கேஷ் வந்து வெளியே போகுது. ஸோ எனக்கு ஒரு பொருள் வரணுன்னா ஒரு இன்கம் எனக்கு தட் இஸ் ஒரு பொருள் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஒரு அசட் எனக்கு உள்ளே வருது, ஒரு கேஷ் வந்து வெளியே போகுது. அப்போது அந்த இடத்துல வந்து 2 ஆஸ்பெக்ட் வந்து நடக்குது இல்லையா? ஒரு பொருளை நான் வாங்குகிறேன், என்கிட்ட இருக்கிற கேஷு வெளியே போகுது. அப்போது அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டியூயல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா? அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது எவ்வளோ ருபீஸ்க்குன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2 lakhs ருபீஸ்க்கு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ சப்போஸ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அந்த பிஸ்னஸ்க்கு அவர் கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த பிஸ்னஸினுடைய அசெட்ஸ் அப்படின்றது வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் வந்து கேபிட்டல் ஆஃப் த பிஸ்னஸும் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் இப்போ வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ்டர் எக்ஸ்ன்றவர் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து 2 lakhs ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? அப்போது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கேஷ் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும், அதே போல் பிஸ்னஸினுடைய கேபிட்டல் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது 2 ஆஸ்பெக்டும் அந்த இடத்துல நடக்குது. அதே போல் இப்போ சப்போஸ் அந்த மிஸ்டர் எக்ஸ்ன்றவர் வந்து தன்னுடைய பிஸ்னஸ்க்காக ஒரு 50,000 ருபீஸ் வேல்யூ இருக்கிற ஒரு மிஷினை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா அப்போது நான் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து என்ன வருது, அசட் உள்ளே வருது. அப்போது எனக்கு 50,000 ருபீஸ் வேல்யூவில் ஒரு அசட் வந்து எனக்கு பிஸ்னஸ்க்குள்ளே வருது. அதே போல் என்னுடைய கேஷினுடைய வேல்யூ என்ன ஆகுது, கம்மி ஆகிடும். ஏன்னா என்னுடைய பிஸ்னஸில் இருக்கிற கேஷை கொடுத்து தான் நான் எனக்கான மிஷினை வந்து நான் வாங்குகிறேன். அப்படின்னும் பொழுது ஒரு அசட்டாக என்னோடய பர்ச்சேசிங் ஆஃப் குட்ஸ் தட் இஸ் என்னுடைய ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 50,000 ரூபாய் வேல்யூவில் ஒரு பொருளை நான் வாங்குறேன்னா என்னுடைய அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் பிஸ்னஸ்லேருந்து கேஷ் 50,000 வந்து என்ன ஆகும், கம்மியாகும். அப்போ இந்த இடத்துலையும் வந்து என்ன ஆகுது, டியூயல் ஆஸ்பெக்ட் 2 ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த இடத்துல நடக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, when அருண் starts a business with cash 5 lakh on one hand, a business gets cash of 5 lakhs and on the other hand liability arises, that is the business has to pay Arun a sum of rupees 5 lakh. ஸோ இந்த இடத்துல எப்படி மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து அருண்ன்றவர் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு வந்து என்ன வருது, கேஷ் வருது. ஓகேவா? அது வந்து ஒரு அசட்டாக கருதப்பட்டாலும் ஆனால் அந்த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த 5 lakhs வந்து யாருக்கு கடன் பட்டிருக்கு, அருண்ன்றவருக்கு வந்து கடன் பட்டிருக்கு. இது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில்.
ஓகேவா? ஸோ அப்போ 2 விதமான ஆஸ்பெக்ட் வந்து இங்கே வந்து பார்க்கப்படுது. திஸ் இஸ் த கான்செப்ட் விச் ரெகக்னைஸ் தட் ஃபார் எவ்ரி டெபிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவல் கிரெடிட். ஸோ எல்லா ஒரு செலவு ஒரு வரவு இருக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு செலவு இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் வந்து இந்த டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் தி என்டையர் சிஸ்டம் ஆஃப் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங். ஸோ இந்த டபுள் என்ட்ரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ், இந்த டெபிட் அண்ட் கிரெடிட். ஃபார் எவ்ரி டெபிட் தேர் இஸ் எ ஈக்குவலண்ட் கிரெடிட். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். அது வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் திஸ் கான்செப்ட் அரைசஸ் பேசிக் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஸோ இந்த டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கிடைக்குது. என்ன அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசெட்ஸ். எப்படி அது வந்து அசெட்ஸாக ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேபிட்டல் உள்ளே வருது, ஓகேவா, ப்ளஸ் லயபிலிட்டிஸ் அதையே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லயபிலிட்டியாக தான் கன்சிடர் பண்ணுறோம். நமக்கு பிஸ்னஸ்க்குள்ளே ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தர் வந்து அமௌண்ட்டை வந்து பிஸ்னஸ்க்குள்ளே போடுறாங்க. அப்போ எனக்கு அது வந்து கேபிட்டல், எனக்கு கேஷ் வருது, ப்ளஸ் லயபிலிட்டிஸ் அதே அமௌண்ட்டை நான் என்ன பண்ணணும், அதை நான் திருப்பி கொடுக்கணும். அப்போது கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ் இது இரண்டையும் தான் சேர்ந்தது தான் வந்து என்னது அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அதுதான். ஸோ பேலன்ஸ் ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் ஒன் சைடு, லயபிலிட்டிஸ் ஒரு சைடு நம்ம போடுவோம். ஸோ இந்த அசெட்ஸ் எல்லாமே இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி எல்லாமே நம்ம போடுறோம் பாருங்கள், அந்த அமௌண்ட் வந்து ஈக்குவலண்ட் டு லயபிலிட்டிஸ். ஸோ ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அசெட்ஸ் அப்படின்றது வந்து பேசிக் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், தட் இஸ் டெபிட் அண்ட் கிரெடிட். ஃபார் எவ்ரி டெபிட் தேர் இஸ் எ கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவல் கிரெடிட் அப்படின்ற கான்செப்ட் தான். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பீரியாடிசிட்டி கான்செப்ட். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணோம், ஃபோர்சியபிள் ஃபியூச்சர் அப்படின்னும் பொழுது ஒரு வருடமாவது அந்த பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த பீரியாடிசிட்டி கான்செப்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் எடுத்துக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் எது வரைக்கும் போகுது அப்படின்றது. இப்போ ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸை நான் வந்து எண்ட் பண்ணுறதுக்கான பீரியட் சொல்லவே முடியாது, அது எப்போ எண்ட் பண்ணுவேன்றது தெரியாது. அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும் இல்லையா? அப்போது பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் பொழுது என்னுடைய பிஸ்னஸினுடைய எனக்கு பிஸ்னஸில் ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் வந்து அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் வச்சு இந்த பீரியட் வரைக்கும் எனக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அதுக்கு அடுத்த பீரியடில் இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் செக் பண்ண முடியும். அப்போ தான் நான் கம்பேர் பண்ண முடியும். அப்போது அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு வருஷமாக நான் வந்து என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை நான் கணக்கு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் நம்ம எடுக்கிறோமோ, ஜென்ரலாக வந்து 1 இயர் தான் எடுப்பாங்க. ஒரு பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்டிங்கை வந்து நம்ம ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படின்றத பார்க்குறதுக்கு ஜென்ரலாக 1 இயர் எடுத்துப்பாங்க. அந்த எடுக்கக்கூடிய அந்த 1 இயரை தான் நம்ம அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஒரு லைஃப் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்மாலர் பீரியடாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். அந்த ஸ்மாலர் பீரியட் வந்து ஜென்ரலாக 1 இயர்னு எடுத்துக்குவாங்க. அந்த 1 இயரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பீரியாடிசிட்டி கான்செப்ட் வந்து திஸ் கான்செப்ட் டீல்ஸ் வித் ப்ரிப்பேரிங் அக்கௌண்ட்ஸ் ஃபார் எ பர்டிகுலர் பீரியட். ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு என்னோடய அக்கௌண்ட்ஸை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்னுடைய பிஸ்னஸினுடைய பொசிஷன் என்னன்னு நான் தெரிஞ்சிக்க முடியும். ஆஸ் த ப்ரொப்ரைட்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ், எம்ப்ளாயீஸ் அண்ட் த கவர்மெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் யூனிட் பீரியாடிக்கலி இட் பிகம்ஸ் நெசசரி டு செலக்ட் எ பர்டிகுலர் பீரியட், நார்மலி 1 இயர் ஃபார் மெஷரிங் த பர்ஃபார்மன்ஸ். இப்போது ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா
அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஓனர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பிஸ்னஸில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பிஸ்னஸ்க்கு கடன் கொடுத்தவங்களாக இருக்கலாம், இல்லை அந்த ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸாக இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே நம்ம பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கா, நல்லா ப்ராஃபிட்டபுளாக போயிட்டுருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம எந்த பர்டிகுலர் இந்த வருஷம் வந்து எப்படி பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்திங்கன்னா 1 இயராக எடுத்துக்கிறாங்க. அந்த 1 இயரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அக்கௌண்டிங் பீரியட் சொல்கிறோம். ஹென்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஆஃப்டர் எவ்ரி அக்கௌண்டிங் பீரியட் அண்ட் நாட் அட் த எண்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு பிஸ்னஸினுடைய ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத வந்து ஒவ்வொரு வருடமும் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டு வருவோம். ஆனால் அந்த பிஸ்னஸினுடைய எண்டில், அதாவது பிஸ்னஸ் இப்போ வந்து ஒரு 10 வருஷம் நடக்குதுன்னா அந்த 10 வருஷம் கழிச்சு தான் பிஸ்னஸனுடைய அக்கௌண்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்றது கிடையாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டைம் பீரியடை செட் பண்ணிக்கிறோம். அந்த செட்டிங் ஆஃப் டைம் பீரியட் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிசிட்டி கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் கான்செப்ட் ஹெல்ப்ஸ் த பிஸ்னஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் டு த ஓனர்ஸ் அண்ட் கம்பேரிங் அண்ட் இவால்வேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ்க்கு வந்து இப்போ பிஸ்னஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இந்த வருஷம் எவ்வளோ லாபம் வந்திருக்கு, அடுத்த வருஷம் எவ்வளோ லாபம் வரும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே போல் எவாலுவேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம கணிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியாடிசிட்டி கான்செப்ட் அப்படின்றது தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா மேட்சிங் கான்செப்ட். ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் இது. ஓகேவா? எந்த விதத்தில் இம்பார்ட்டன்ட்னா இந்த அக்ரூயல் அக்கௌண்ட்ஸ்க்கு பேசிஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அக்ரூயல் அக்கௌண்டிங்னா என்னது? தட் இஸ் நம்மளுடைய இன்கம் நமக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோமோ இல்லையோ, ரெவின்யூ நமக்கு வருதோ இல்லையோ, அதே போல் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோமோ இல்லையோ, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம வந்து அக்கௌண்ட்டில் என்ட்ரி போட்டுருவோம் அப்படின்றத அக்ரூயல் பேசிஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த மேட்சிங் பிரின்சிபல்ஸ், இந்த மேட்சிங் கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த பிரின்சிபல் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்கம் தட் இஸ் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு டு ஏர்ன் த ரெவின்யூ ஷுட் பி ரெக்கார்ட் ஆஸ் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் தி சேம் இயர். இப்போ வந்து நான் ஒரு மெஷின் மூலிமா எனக்கு வந்து நான் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலிமா நான் என்ன பண்ணுறேன், ரெவின்யூவை ஏர்ன் பண்ணுறேன் இல்லையா? ஸோ அதற்காக அந்த ஏர்ன் பண்ணுறதுக்காக நான் செலவிடப்படுகின்ற எக்ஸ்பென்சஸையும் நான் என்ன பண்ணுவேன், அதே வருஷத்தில் தான் நான் வந்து அக்கௌண்டிங் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறது தான் மேட்சிங் பிரின்சிபல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவின்யூ, ஒரு தட் இஸ் ஒரு இன்கம், ஒரு எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத வந்து நம்ம பிஸ்னஸில் என்ன பண்ணுவோம், மாற்றி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் வருவோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறேன்னா மேட்சிங் பிரின்சிபல் சொல்கிறோம். இப்போ ஒரு ரெவின்யூ வருதுன்னா அதுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறது தான் மேட்சிங் பிரின்சிபல். அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட், ரெவன்யூஸ் டியூரிங் ஆன் அக்கௌண்டிங் பீரியட் ஆர் மேட்ச்ட் வித் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் டியூரிங் த பீரியட் டு ஏர்ன் த ரெவன்யூ டியூரிங் தட் பீரியட். அதாவது இந்த கான்செப்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அக்கௌண்டிங் பீரியட் இருக்குது. இப்போ வந்து 2003 to 2004 அப்படின்றது ஒரு அக்கௌண்டிங் பீரியட். அந்த அக்கௌண்டிங் பீரியடில் எனக்கு வந்து ரெவின்யூ வருது, தட் இஸ் இன்கம் வருது. அதை நான் எப்படி மேட்ச் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெவின்யூ ஏர்ன் பண்ணுறதுக்காக அதே பீரியடில் நான் எவ்வளோ அந்த ரெவின்யூ ஏர்ன் பண்ணுறதுக்காக நான் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நான் அதுக்காக பே பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அக்கௌண்டிங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ நான் அதை எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். திஸ் கான்செப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் அக்ரூயல் கான்செப்ட் அண்ட் பீரியாடிசிட்டி கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. அக்ரூவல் கான்செப்ட்னா நான் என்னன்னு சொன்னேன், ஒரு ரெவின்யூவை நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ தட் இஸ் அந்த இன்கம்மை நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ இல்லையோ, இல்லை எக்ஸ்பென்சஸை நம்ம வந்து பே பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த அக்கௌண்டிங் பீரியடில் அந்த என்ட்ரியை நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் அக்ரூயல் கான்செப்ட்.
பீரியாடிசிட்டி கான்செப்ட்ன்றது என்னது? அந்த ஒரு வருஷத்துக்கான இடைப்பட்டதில் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவென்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு வருடத்துக்குள்ளே நடந்ததை நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த இடத்துல பீரியாடிசிட்டி கான்செப்ட் அப்படின்றதும் வருது. ஸோ மேட்சிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணியிருக்கு, அக்ரூயல் கான்செப்ட் அண்ட் பீரியாடிசிட்டி கான்செப்ட், இந்த ரெண்டு கான்செப்டையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ பீரியாடிசிட்டி கான்செப்ட் ஃபிக்ஸஸ் த டைம் ஃப்ரேம் ஃபார் மெஷரிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிட்டர்மைனிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த வருஷத்தில் எனக்கு இவ்வளோ இன்கம் இருக்குது, இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம எந்த கான்செப்ட் படி போடுறோம், பீரியாடிசிட்டி கான்செப்ட் படி நம்ம போடுறோம். ஆல் expenses paid during the period are not considered, but only the expenses related to the accounting period are considered. இப்போ 2020 இப்போ இயர் வேண்டாம், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இப்போ சப்போஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்குது, நான் வந்து பே பண்ணுறேன், ஓகேவா? பே பண்ணுறத வந்து சப்போஸ் அக்கௌண்டிங் பீரியடுக்கு தாண்டி, அதாவது ஒரு வருஷத்துக்கும் தாண்டி இருக்குது அப்படின்னா நான் வந்து தாண்டின அந்த எக்ஸ்பென்சஸை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸை மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், கன்சிடர் பண்ணுவேன். அந்த டைம் பீரியட்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸை மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். இப்போ டோட்டலாக வந்து 1 இயருக்கு மேலே வந்து நான் 1500 ருபீஸ் நான் வந்து எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆனால் அந்த 1 இயர்க்குள்ளே நான் கால்குலேட் பண்ணும்போது நான் 1000 ரூபா தான் வந்து எனக்கு எக்ஸ்பென்சஸ் வருது. அந்த 500 ரூபான்றது வந்து அடுத்த வருஷத்துக்கான எக்ஸ்பென்சஸில் போயிடுது. அப்போ நான் எதை நான் கன்சிடர் பண்ணுவேன், அந்த 1000 ரூபாவை மட்டும்தான் அந்த அக்கௌண்டிங் பீரியடுக்கான எக்ஸ்பென்சஸாக நான் கன்சிடர் பண்ணுவேன். அந்த 500 ரூபாவை நான் இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ண மாட்டேன். ஓகேவா? இதுதான் மேட்சிங் கான்செப்ட், அதாவது பீரியாடிசிட்டி கான்செப்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் திஸ் கான்செப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அக்ரூயட் அண்ட் அன்ஏர்ன்டு ரெவென்யூஸ். ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் நமக்கு அதாவது நம்ம இனிமேல் பே பண்ண வேண்டியது, இல்லை வந்து ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடியே பே பண்ணது, இல்லை நமக்கு வர வேண்டிய இன்கம் இல்லை எக்ஸ்பென்சஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம எந்த பேசிஸில் போடுவோம்னா மேட்சிங் கான்செப்ட் பேசிஸில் தான் நம்ம போடுவோம். ஆல்சோ டியூ ப்ரொவிஷன்ஸ் ஆர் மேட் ஃபார் டெப்ரிசியேஷன் ஆஃப் தி ஃபிக்ஸட் அசெட்ஸ், பேட் டெட்ஸ் எட்ஸெட்ரா. அதே போல் பார்த்தீங்கன்னா மேட்சிங் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் இதெல்லாம் தான் வந்து எக்ஸாம்பிளாக மேட்சிங் கான்செப்டுக்கு சொல்லப்படுது. ஓகேவா? இப்போ டெப்ரிசியேஷன் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து டெப்ரிசியேஷன் நம்ம போடுறோம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு ப்ரொஜெக்டர் நம்ம வந்து கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், சர்டன் ரெவென்யூ வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த பீரியடில் நான் என்ன ரெவென்யூ ஏர்ன் பண்ணியிருக்கனோ அதே போல் அந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணதுனால சில எக்ஸ்பென்சஸையும் நான் என்ன பண்ணியிருப்பேன், இன்கர் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ அப்போது அந்த ப்ரொஜெக்டருக்கான எக்ஸ்பென்சஸ் என்னவாக இருக்கும், அது வந்து ஒரு அசெட்டு. அது வந்து ப்ரொஜெக்டருக்கான எக்ஸ்பென்சஸ் என்னவாக இருக்கும், அந்த பொருளுக்கான டெப்ரிசியேஷனை தான் நம்ம எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரு அசெட் இருக்குது, ஒரு மெஷின் இருக்குது, அந்த மெஷினை யூஸ் பண்ணி நான் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி நான் வந்து ரெவென்யூ ஏர்ன் பண்ணுறேன். ஆனால் அந்த மெஷினுடைய வேல்யூ நான் யூஸ் பண்ண மெஷினுடைய வேல்யூ குறையும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த வேல்யூ குறையிறத நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன், என்னவா கால்குலேட் பண்ணுவேன்னா டெப்ரிசியேஷனாக கால்குலேட் பண்ணுவேன். அந்த டெப்ரிசியேஷனை நான் ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணுவேன். இதுதான் வந்து மேட்சிங் பிரின்சிபலுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். மறுபடியும் நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். Thus it matches the revenues earned during the accounting period with the expenses incurred during the period to earn the revenue before sharing any profit or loss. ஸோ அதே தான் இப்போ நான் சொன்ன அதே காது தான் சொல்கிறாங்க. ஒரு பொருளை வச்சு நான் ஒரு ரெவென்யூ ஏர்ன் பண்ணுறேன், அதுக்காக நான் அந்த பொருளுக்கு சில எக்ஸ்பென்சஸை நான் என்கர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா மேட்சிங் பிரின்சிபல் கான்செப்டில் வந்து நம்ம அக்கௌண்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரியலைசேஷன் கான்செப்ட். அடுத்தது வந்து
ரியலைசேஷன் கான்செப்ட், அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.